Good morning, students. Already we learn about the poem Life. Now we are going to learn about the life poems poetic device. இந்த லைஃப் போயத்தில் என்னென்ன பொயட்டிக் டிவைஸ் இருக்கோ அதை பற்றி நாம் படிக்க போகிறோம். சரியா? இந்த பொயட்டிக் டிவைஸஸ் ஆல்ரெடி 9th நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம், ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பொயட்டிக் டிவைஸஸில். அழகாக நீ புரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்காக தான் நான் இதை வந்து குறிப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பொயட்டிக் டிவைஸஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, சிமிலி. அப்போ சிமிலினா என்ன? 2 ஒரே குணமுடைய நபர்களை ஒப்பிடுவதில்லை, அல்லது 2 ஒரே பொருளை ஒப்பிடு சொல்கிறதுக்கு பேர் தான் சிமிலி. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கிலீஷில் எப்படி கண்டுபிடிக்கலாம் மிஸ்? அந்த போயம் லைன் எடுத்துப்பார். அந்த லைனில் அஸ் இருக்கா, அல்லது லைக் இருக்கா, அல்லது ஜஸ்டஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அந்த வேர்ட்ஸ் இருந்தால் அந்த லைனில் சிமிலி இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, சிமிலி முடிஞ்சு. அடுத்தது மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா, அதாவது 2 மாறுபட்ட பொருள்களை, முதல்ல ஒரே பொருளை, அதாவது ஒரே மாதிரி 2 வேறு பொருள் ஒரே மாதிரி குணம் இருக்கும், அதை ஒப்பிடுறதுக்கு சிமிலின்னு. இப்போ 2 மாறுபட்ட பொருளை மறைமுகமாக ஒப்பிடுதல். மறைமுகமாக ஒப்பிடணும். எப்படி ஒப்பிடணும் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், இந்த லைக்கு, அஸ்ஸு, ஜஸ்டஸ்ஸு இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்காது, ஆனாலும் ஒப்பிட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரோன், இந்த மாதிரி இந்த லைன்ஸ். அடுத்தது சீஸ் லைனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹர். அவள் வந்து ஒரு புலி மாதிரி, புலிக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஒரு கேர்ளை வந்து புலிக்குட்டியோட ஒப்பிடுறாங்க. ஆனால் இது ஒப்பிடுறது டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதில் மெட்டஃபர் இருக்குது அப்படின்றது. அடுத்தது 3வது என்ன அப்படின்னா, பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்னா என்ன? அதாவது பெர்சானிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸோட இருக்கிற ஒரு கேரக்டரை, ஒரு குணத்தை, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம அஸ் அ கேர்ளா, அஸ் அ பாயா, உங்களோட கேரக்டரை ஒரு உயிரற்ற பொருள்களோடையோ அல்லது ஆடு மாடுகளோடையோ ஒப்பிடுறது, அதுக்கு பேர் தான் பர்சானிஃபிகேஷன். இன்னும் பர்சானிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க. எதில் இருந்துன்னா, ஃப்ரம் தட் வாட் த ஃபியூச்சர் வேல்ஸ் பட் வித் எ ஹோல் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஃபுல்லாக நம்மளோட எதிர்காலம் காத்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதிர்காலம் வந்து மறைச்சி வைக்கலை, நம்மளுடைய எதிர்காலம் என்ன அப்படின்றத மறைச்சி வைக்கலை, யாரோ இருக்குது, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட், ஆற்றின் 2 பகுதியிலும், இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம். அடுத்தது அல்லிட்ரேஷன். அல்லிட்ரேஷன்னா என்ன? அல்லிட்ரேஷன்னா ஒரே சவுண்டு. அதாவது என்ன சவுண்டுனா, ஒரு கான்சனன்ட் சவுண்டு, வவல் சவுண்டு இல்லை, நம்ம இது பண்ணணும். ஒரு கான்சனன்ட் சவுண்டு, ஒரே சவுண்டு, அல்லது ஒரு லெட்டர், நம்ம லெட்டரை வச்சும் கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து மீண்டும் ஒரே லைனில் மீண்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கவே, அங்கே அல்லிட்ரேஷன் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரே சவுண்டாக இருக்கணும், ஒரே கான்சனன்ட் லெட்டர் அல்லது சவுண்டு மீண்டும் வந்துச்சு அப்படின்னா அங்கே அல்லிட்ரேஷன் இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்கேன், வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், ஃபார்வேர்டில் இருக்கிற எஃப், ஃபேஸில் இருக்கிற எஃப், அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அப்போ அங்கே வந்து அல்லிட்ரேஷன் இருக்குது, 2 எஃப் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அதை அல்லிட்ரேஷன் சொல்கிறோம். சரி மிஸ், அடுத்து அசோனன்ஸ்னு ஒன்று இருக்குது. அசோனன்ஸ்னால் என்ன? அதாவது ஒரு வவல் சவுண்டானது அல்லது வவல் எழுத்தானது, ஒரு வவல் எழுத்து, வவல் தெரியும் இல்லையா? AEIOUன்ற இந்த 5 லெட்டர்ஸும் அடுத்தடுத்து போயமில் ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட் லைனில் ஏல ஆரம்பிச்சிருக்கு, அப்போ செகண்ட் லைன்லையும் ஏல ஆரம்பிச்சிருக்கும், அல்லது ஈல ஆரம்பிச்சிருக்கும், அல்லது ஓல, இந்த AEIOஸில் இந்த 5 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சிருக்கும். சரி, அப்படி ஆரம்பித்தா அந்த, அதாவது
வவல் லெட்டர் அல்லது வவல் சவுண்டு திரும்பி திரும்பி ஒரு போயத்தில் அடுத்தடுத்த லைனில் யூஸ் பண்ணுச்சுன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் அல்லிட்ரேஷன். இப்போ நம்ம ஒரே லைனில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. சி நோஸ் ஹவு டு தோ யூ ஷா யூ ஷோ பிவேர். அடுத்து சி சேஸ் சி despite sighs and groans and moans. இந்த வாக்கியத்தில் ஈ அப்படின்ற அந்த சவுண்டு சி ஃபஸ்ட் லெட்டரில் சி அப்படின்னு ஈல முடிஞ்சிருக்கு. அடுத்த சென்டென்ஸில் ஏ அப்படின்ற லெட்டர் வந்திருக்கு. சியில் ஈ வந்திருக்கு, அடுத்ததில் ஏ வந்திருக்கு. ஸோ மாறி மாறி இப்படி ஒவ்வொரு லெட்டர் அடுத்தடுத்து வந்திருக்கிறதுனால அது அசோனன்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து அனப்போரம். இதெல்லாம் வந்து எதுக்கு மிஸ் சொல்கிறீங்க? இதெல்லாம் போயத்துக்கு அடுத்தடுத்த போயத்தில் நம்ம படிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு போயத்துலேயும் அப்ளை ஆகிருக்கும். நம்ம அதை கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கு தான் 1 மார்க்கு. அதனால தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம். சரி, அனப்போரான்னா அடுத்தடுத்த லைனில் அடுத்தடுத்த வரிகளில் அடுத்தடுத்த லைனில் ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வர்றது. இப்போ ஃபஸ்ட் லைனில் ஒரு அண்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கவே, செகண்ட் லைன்லேயும் அண்டுன்னு ஆரம்பிச்சிருக்கணும். இல்லை ஃபஸ்ட் லைனில் எனிவேர் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா, செகண்ட் லைன்லையும் எனிவேர்னு ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் லைனில் பியூட்டிஃபுல் ஆரம்பிச்சிருந்தா செகண்ட் லைன்லேயும் பியூட்டிஃபுல். அதாவது ஒரே வார்த்தை அடுத்தடுத்த லைனில் ஆரம்பிச்சிருந்தா அதுக்கு பேர் அனஃபோரா. இங்கே நம்மளுக்கு இந்த போயத்தில் ஒரு லைன் திருப்பி திரும்பி வந்திருக்கு. இதை இப்போ ஒன்ஸ் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. திரும்ப நம்ம போயத்தை பார்க்கும்பொழுது மறுபடியும் பார்க்கலாம். அதை இப்போ பாரு, நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். ஒரு லைன், நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அடுத்த லைன் பாரு, நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். இந்த 2 லைன்லையும் அடுத்தடுத்து நாட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த லைனில் அனஃபோரா இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்த இது 7வது poetic டிவைஸ் என்ன அப்படின்னா ஆக்சிமோரான். 7வது என்னது? ஆக்சிமோரான். ஆக்சிமோரான்னா என்ன அப்படின்னா, அதாவது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வரணும். 2 வேர்டும் கண்டினியூஸாக வரணும். ஆனால் எதிரான மீனிங் கொடுக்கணும். எதிரான மீனிங் கொடுக்கணும். கண்டினியூஸாக வரணும். அதே சமயத்தில் 2 வேர்டுக்கும் வேறு வேறு மீனிங், ஆப்போசிட் மீனிங்காக இருக்கணும். அதுதான் ஆக்சிமோரான். அது எப்படி டீச்சர்? அப்போ யூத் அண்டு ஏஜ். இதில் என்ன அர்த்தம்? யூத்துனா இளையவங்க, அதாவது சின்ன வயசு, வாலிப வயசு. ஏஜ்னா வயசானவங்க. அப்போ இளையவர்கள், முதியவர்கள், அந்த மாதிரி. இன்னொன்று ரஃப்பு, ஸ்மூத்து. ரஃப்னா அப்படி கரடு முரடாக பயங்கரமாக இருக்கிறது, ஸ்மூத்துனா சாஃப்டாக இருக்கிறது. இந்த 2 வெவ்வேறு மீனிங் இருக்கிற வார்த்தைகளை அடுத்தடுத்து வந்திருக்கு. ஒரு லைனில் அடுத்தடுத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போயம் லைன்லேயும் வந்திருக்கு. அடுத்தடுத்து வந்திருந்தா அது வந்து ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே யூத்து ஏஜ்னு கொடுத்துருக்கு, இன்னொன்று ரஃப்பு ஸ்மூத்துன்னு கொடுத்துருக்கு. இந்த 2 வேர்டுமே நம்ம போயம் லைனில் இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஆக்சிமோரான்னு சொல்கிறோம். அடுத்து 8வது வந்துட்டு ரொம்ப காமெடியாக கூட நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் 9th படிக்கும்போது. ஞாபகம் இருந்தால் படிச்சுக்கோ, இல்லை அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். இது வந்து அனமட்டோஃபியா. இது என்னன்னு சொல்கிறோம்? அனமட்டோஃபியா. அனமட்டோஃபினா அதாவது சவுண்டு. இப்போ சவுண்டு சம்பந்தமான வார்த்தைகள் வருதுன்னு வச்சுக்கவே, சவுண்டு வரக்கூடிய வார்த்தைகள் அல்லது அந்த சவுண்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதிரி போயம் லைனில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அனமட்டோஃபியா. இங்கே என்ன சொல்லியிருக்கு? நாட் இன் த வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது சவுண்டுக்குள்ளே வரக்கூடியது. அப்போ வின்டரு, ஸ்ப்ரிங்கு, சம்மர் அல்லது ஃபால் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் என்னென்னா இந்த ட்விங்க்லிங் அந்த மாதிரி வரும். டம்னு அடிக்கிற மாதிரி இந்த சவுண்டை மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த வார்டுகள்லாம் இருந்துச்சுன்னா அது அனமட்டோஃபியா அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரைமிங் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு போயத்தில் லாஸ்ட்டாக
ஒவ்வொரு போயத்தையும் ஒவ்வொரு லைன்லையும் கடைசியில் முடிகிற வேர்டை நம்ம பார்க்கணும், மைண்டில் வைக்கணும். லாஸ்ட்டில் முடிகிற வேர்டை ஃபஸ்ட் லைனில் எடுத்து நீ பார்த்தேன்னா தெரியும். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இயர்னு முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஒன்று வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. செகண்ட் லைனில் சோல்னு முடிஞ்சிருக்கு. தேர்ட் லைன் பாரு, நாட் ஹரியிங் டு நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் அப்படின்னு கொடுத்துருக்குது. 4 லைன்ஸை வச்சு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட் லைனில் இயர்னு முடிஞ்சிருக்கு, செகண்ட் லைனில் சோல்னு முடிஞ்சிருக்கு, தேர்ட் லைனில் கோல்னு முடிஞ்சிருக்கு, லாஸ்ட் லைனில் டிஸப்பியர்னு முடிஞ்சிருக்கு. இந்த 4 இதையும் வச்சு நம்ம எப்படி டீச்சர் ரைமிங் ஸ்கீமு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு ஃபஸ்ட்டில் இருந்து ஏ அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் லைனில் இயர்னு முடிஞ்சிருக்கா, அப்போ அது ஏ. செகண்ட் லைனில் என்ன முடிஞ்சிருக்கு, இயர் முடிஞ்சிருக்கா, இல்லை. அல்லது இயர் ஃபியர் ஏதாவது அதுக்கு ரிலேட்டடான வேர்டு இருக்கா, இல்லை. அப்போ செகண்டில் என்ன கொடுத்துருக்கு, சோல்னு கொடுத்துருக்கு, வேறு ஒன்று. ஸோ அதை என்னன்னு சொல்லிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு முடிஞ்சிருச்சு ஏ, அடுத்த வேர்டு சொல்லும் பொழுது வேறையா இருக்குது, ஸோ அது பி. புரிஞ்சா? அடுத்தது பாரு, தேர்ட் லைனில் பாரு, நாட் ஹரியிங் டு நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல். தேர்ட் லைன் என்ன முடிஞ்சிருக்கு, கோல். இந்த லைன் எந்த லைனை மாதிரி இருக்குது, செகண்ட் லைனில் என்ன முடிஞ்சிருக்கோ அதே மாதிரி தேர்ட் லைன்லேயும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், ஏ பின்ற பேரை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் ஏன்னு சொல்கிறோம், செகண்ட் லைனில் பின்னு சொல்கிறோம், தேர்ட் லைனையும் பின்னு சொல்லிக்கலாம். அடுத்து லாஸ்ட் பாரு, நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். இந்த டிஸப்பியர்ன்ற வேர்டு ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு முடிஞ்சிச்சு பார்த்தியா. ஃபஸ்ட்டு என்ன முடிச்சு, இயர்னு முடிஞ்சதும் டிஸப்பியர்னு முடிஞ்சதும் ஒரே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் ஒன்று போல் முடியுது. அப்போ லாஸ்ட்டில் என்னன்னு சொல்லலாம், ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு 4 லைனில் ஏ பி பி ஏ, இதுதான் இது ரைமிங் ஸ்கீம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரைமிங் ஸ்கீம் எப்படி பார்க்குறது. சரி, ரைமிங் ஸ்கீம் பார்த்துட்டோம் மிஸ். அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி பார்க்குறது. அதே தான், ரைமிங் வேர்ட்ஸை வச்சு தான் ரைமிங் ஸ்கீமே பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு இயர் போட்டோம் இல்லையா, அந்த இயருக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேர்டு என்னது, டிஸப்பியர். ஸோ இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். ஒரு மேலே ஒரு இயர் எழுதுகிறோம், கீழே டிஸப்பியர் எழுதுகிறோம், இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ்னு எழுதிடலாம். அடுத்து கோல், அடுத்த லைனில் கோல்னு எழுதுகிறோம். அந்த கோலை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு வேர்டு என்னது, ஷோல். அப்போ ஷோல் கோல், இது ரெண்டும் ரைமிங் வேர்ட்ஸ். இவ்வளோ தான் வித்தியாசம். இவ்வளோ நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த 10th நாம் என்ன பண்ணிடலாம், அழகாக மார்க் வாங்கிடலாம். போயத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயோட்டிக் டிவைசஸ்க்கு கொடுக்கக்கூடிய 5 மார்க்கையும் ஈஸியாக வாங்கிடலாமா. சரி, நாளைக்கு நம்ம போயத்தில் இப்போது நம்ம போயத்தில் என்னென்ன பயோட்டிக் டிவைசஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட் லைனை பாரு. ஃபர்ஸ்ட் லைன், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ ஷாட் வென் பட் எ பாய். அப்போது இங்கே என்ன இருக்குது, பாய் இருக்குது. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ ஷாட் வென் பட் எ பாய். அப்போது இங்கே என்ன இருக்குது, பட் எ பாய். அப்போது அதில் சிமிலி இருக்குது. நம்ம போயத்தில் இந்த லைன் எடுத்துப்பாரு, அதில் சிமிலி இருக்குது. அதுக்கு பேர், இந்த பயோட்டிக் டிவைசஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன். இந்த லைனில் மெட்டஃபர் இருக்குது. அடுத்து ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் எ ஹோல். இந்த லைனில் பர்சானிஃபிகேஷன் இருக்குது. not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear. இந்த ஃபர்ஸ்ட் நாட்டுன்னு அடுத்தடுத்து வரதுனால இந்த லைனில் அனஃபோராக இருக்குது. நோட் பண்ணிகிட்டே வரணும், பார்த்துக்கிட்டே. அடுத்து த யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சேர். நான் அப்படியே ஒரே மாறுபட்ட மீனிங் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்தடுத்து வருது. யூத்து, ஏஜ், யங்ஸ்டர் வயசானவங்க, தாத்தா, பேரை, அப்படி அதனால் அதில் என்னன்னு சொல்கிறோம், அந்த லைனில் ஆக்சிமோரான் இருக்குது. ஆக்சிமோரான் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, OXYMORON, ஆக்சிமோரான். அடுத்தது ஓவர் த ரஃப் ஆர் ஸ்மூத். இங்கேயும் ரஃப்பு ஆர் ஸ்மூத். ரஃப்பாக இருக்கிறது கரடமுரடாக இருக்கிறது, ஸ்மூத்தாக இருக்கிறது சாஃப்டாக இருக்கிறது. இது ரெண்டுக்கும் ஒரு எதிரெதிரான மீனிங் இருக்கிறதுனால இதுலேயும் ஆக்சிமோரான் இருக்குது. அடுத்தது பாரு, வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இதில் இந்த ஃபார்வர்ட் ஃபேஸ் அன்ரிலக்டன்ற சோலில் நம்ம அலிட்ரேஷன் இருக்காங்க. ஃபார்வர்டில் இருக்கிற எஃப்பும் ஃபேஸில் இருக்கிற எஃப்பும் ரெண்டும் சேர்ந்து அலிட்ரேஷன். அடுத்த அதே அலிட்ரேஷன் இருக்கிற இன்னொரு லைனு பாரு, அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டால். அப்போ என்னன்னு சொல்கிறான், ஹாப்பி ஹார்ட்ஸ், ஹாப்பி அண்டு ஹார்ட்.
ஹாப்பியில் இருக்கிற ஹெச்சு, ஹாட்டில் இருக்கிற ஹெச்சு ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ அது அலிட்ரேஷன். அடுத்த லைன், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ ஷாட் வென் பட் எ பாய். ஸ்டில்ல இருக்கக்கூடிய எஸ்ஸு, சீக்கிங்கில் இருக்கக்கூடிய எஸ்ஸு அண்டு ஷார்ட்டில் இருக்கக்கூடிய எஸ். அப்போ 3 வேர்டு இருக்குது, ஸ்டில், சீக்கிங், ஷார்ட். இது ரெண்டும் எஸ்ஸுன்றதில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஸோ இதில் அலிட்ரேஷன் இருக்குது. வேறு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் என்னென்ன ரைமிங் ஸ்கீம் இருக்குன்னு நான் ஆல்ரெடி 4 லைன் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். எல்லா மொத்த போயத்துக்குரிய பொயட்டிக் ஸ்கீம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் லைனை பாரு, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். அந்த லைன் வந்து A. Second line, with forward face and unreluctant soul. B. Not hurrying to nor turning from the goal. B. Last line, fourth line பாரு, not mourning for the things that disappear. அதில் A. அப்போ ஃபஸ்ட்டு 4 லைன்ஸில் A, B, B, A. அடுத்த 4 லைன்ஸ் பாரு, in the dim past nor holding back in fear. A. fear வந்துருச்சா? இது அந்த ஆல்ரெடி ஏன்னு சொன்ன இடத்துல இருக்கிற மாதிரி ஏ இருக்கா? அதே மாதிரி இது, அதனால இதுவும் ஏ. அடுத்த செகண்ட் லைனை பாரு, from what the future wails but with a hole. ஹோல்ன்றது எந்த இருக்குது? செகண்ட் லைன் மாதிரி இருக்குது, செகண்ட் லைன். அப்போ இதுவும் என்னதான்? பி. அடுத்தது பாரு, and happy heart that pays its toll. இதுவும் செகண்ட் லைன் மாதிரி தான் இருக்குது, ஸோ இதுவும் பி. லாஸ்ட் பாரு, to youth and age and travels on with cheer. அந்த சியரும் ஏ மாதிரி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 4 லைன்ஸும் ஏ, பிபி, ஏ. அடுத்த 4 லைன்ஸும் ஏ, பிபி, ஏ. அடுத்து செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன இருக்குது? ஸோ லெட் த வே விண்ட் அப், ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். அப்போ இங்கே அங்கே வந்து டவுன்னு கொடுத்துருக்கு இந்த 4 லைன்ஸில். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த 6 லைனும் நீ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். சரி, அப்போ டவுன் இருக்கிறது இந்த 6 லைனுக்கு, அதுதான் ஏ. புரிஞ்சா? சரி, ஏ. அடுத்தது ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். இது டவுன் இருக்குது, இங்கே ஜாய் இருக்குது. அப்போ ஜாய் வந்து டவுனை மாதிரி இல்லை, ஸோ அது பி. அடுத்தது பாரு, ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ ஷாட் வென் பட் ஏ பாய். அங்கே ஜாய், பாய். அப்போ இதுவும் என்னதான்? பி தான். இதுவும் ஏ, பி, பி. அடுத்தது பாரு, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரௌன். க்ரௌன் எதை மாதிரி இருக்குது? டவுனு, க்ரௌன். அப்போ ஏ மாதிரி இருக்கா? அப்போ ஏ. அப்போ ஃபஸ்ட் லைன் என்னது? செகண்ட் ஸ்டான்ஸால் ஃபஸ்ட் லைன் ஏ, ரெண்டாவது லைன் பி, தேர்ட் லைன் பி, ஃபோர்த் லைன் ஏ. ஸோ இதுவும் என்னதான்? ஏ, பி, பி, ஏ. அடுத்த லைன் பாரு, ஃபிஃப்த் லைன், மை ஹார்ட் will keep the courage of quest. questன்றது இதில் எதுலேயுமே இல்லை, ஸோ அதை என்னன்னு சொல்கிறோம்? சி அப்படின்னு சொல்கிறோம். இதே ஸ்டான்ஸால் ஏபியில் ரெண்டுலேயும் இல்லை, மூணாவதாக ஒரு இது சவுண்ட் இருக்குது, அதனால இதை சின்னு வச்சுக்கிறோம். அடுத்தது பாரு, அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அப்போ கஸ்ட்டு, பெஸ்ட்டு ரெண்டும் சேம் ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது, சேமான ஒரு இது பண்ணுறோம். ஸோ அதையும் சின்னு வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் போயத்துக்கும் அந்த ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபஸ்ட் லைன் ஏ, பிபி, ஏ. அடுத்த 4 லைன் ஏ, பிபி, ஏ. அடுத்த 4 லைன் ஏ, பிபி, ஏ. லாஸ்ட் 2 லைன்ஸ்க்கும் சி. இதுதான் இது ரைமிங் ஸ்கீம். ரைமிங் வேர்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பார்க்கலாமா? மீதி கொஸ்டின் ஆன்சரை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். நல்லா இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுற, நீ ஒரு நோட்டு வாங்கி இங்கிலீஷ் போயம் அப்படின்னு போட்டுட்டு இந்த போயத்தை அப்படியே எழுதுகிற ஒரு புக்கு ஆல்ரெடி உன் கையில் இருக்குது. நீ நான் சொல்கிற இந்த வீடியோவை பார்த்தே நீ எழுதிக்கிட்டே வந்தாலே போதும், உனக்கு கைடெலாம் தேவையே இல்லை. போயத்தில் சொல்கிறத எழுதிக்கிட்டே நீ வா, போயம் எழுது. அடுத்து பொயட்டிக் டிவைசஸ் சொல்லியிருக்கிறேன். உனக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ஆல்ரெடி இந்த பொயட் டிவைஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். இதில் எந்தெந்த லைனில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீ அந்த லைனை எழுதி அந்த லைனுக்கு நேராக இங்கே சிமிலி இருக்குது, மெட்டஃபர் இருக்குது, பெர்சானிஃபிகேஷன் இருக்குது, ஆக்சிமோரான் இருக்குது, அனஃபோரா இருக்குதுன்னு நீ எழுதி வச்சுக்கிட்டே வா. ஸ்கூல் வந்தோடனே நான் செக் பண்ணுவேன், ஒவ்வொரு நோட்டையும் விளையாண்டுக்கிட்டு இருக்காது. புரியுதா? படிச்சிடலாம். நான் அடுத்த கிளாஸில் கொஸ்டின் ஆன்சரை நான் நோட்டு வாங்கி ரெடியாக வச்சுக்கோ. அடுத்த கிளாஸில் நான் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை சொல்கிறேன். ஒவ்வொரு கிளாஸையும் நீ பார்க்கும் பொழுது புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நீ பாரு, அப்போ தான் புரியும். சரியா? பாய்.